ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தில் ஆடி மாத ராசி பலன்கள் கடகராசி நேயர்களுக்காக. முதல்ல இந்த ஜோதிடர்கள் கொடுக்குற ப்ரிடிஷன்ஸ், அதாவது பலன்கள், ஆடி மாத பலன்கள் தரோம். இல்லை உங்களுக்கு நீ கடகராசி தானா, கடக லக்கணம் தானா, முதல்ல ஊர்ஜிதப்படுத்திங்க. அடுத்தது நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் பாசிட்டிவாகவே போயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடத்துலையும் சனி வக்ரமாக இருக்கார். இப்போ அந்த 7க்குரிய 8ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சால் மனைவி வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருங்கிறதுல ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு நல்லா தசா புத்தி நல்ல இடத்துல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லாவே நடக்கும். இப்போ தசா புத்தி எனக்கு பேட் கண்டிஷனில் இருக்குது, சரியாக போகலை அப்படின்னா டைம் சரியில்லை, ஜோதிஷம் பார்த்து டைம் சரியில்லைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல 4.5 மாதத்து வரைக்கும் இந்த சனி பகவான் அதிசாரம் பெற்று வக்ரகதியில் இருக்கார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் குருவோட வீட்டில் ராகு பயணிக்கிறார். இது ஆண்டு கிரக கோள்கள். அப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் சுக்கரனோட வீடு, அந்த ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் உட்காந்துக்கிறாங்க. ஸோ முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் இப்போ ஜென்மத்தில், அதாவது உங்களோட பயணிக்கிறார். அப்போ 1ஆம் பாவம் இயக்கக்கூடியான காரக தத்துவங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அதாவது எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் இருக்கிறது, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கிரன் இருக்கிறது. இது 3க்கும் 12க்கும் விரையாதிபதி சொல்கிறோம் இல்லையா, புதன் பகவான் இருக்காரு அங்கே. இப்போ இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் மட்டும் டிரான்சிட் ஆகிறாரு, 2ஆம் தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அவர் 11க்குரியவர் இல்லையா, லாபாதிபதி தனஸ்தானத்துக்கு போகிற கனெக்டிவிட்டிஸ். அப்போ இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் பணத்தில் இழுபறியாக இருந்து, அப்புறமா அந்த பணம் டபன்னு எல்லாமே நிறையா எதிர்பார்த்த பணங்களை விட அதிகமாக கிடைக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8 அது அந்த வாக்கில் தான் உங்களுக்கு இந்த பண பிரச்சனைகள் தீரும். சரி, இப்போ இந்த குரு பகவான், இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்த பார்வையும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் என்பது செவ்வாயோடைய வீடு இல்லையா, இது விருச்சிகத்தை பார்க்குறாரு. ஸோ அதை நான் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், குழந்தை புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது அற்புதமான காலகட்டம். நான் கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தைக்காக பேபிக்கு ட்ரை பண்ணுறோம்னா இப்போ இந்த ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதேமாரி பார்த்தோன்னா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். செவ்வாய் என்ன பண்ணுறாரு, 8ஆம் பார்வை 6ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை தர ஸ்தானம் இல்லையா, அது அந்த இடத்துல அது அந்த பாவகத்தினுடைய ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும், அண்ணனமை பிரச்சனைகள் தீரும். அப்போ இது அற்புதமான காலகட்டம் தானே. குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த கடக லக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாயும் குருவும் பார்க்கறது ஒரு சிறப்பு. அதாவது செவ்வாய் தன் வீட்டையே பார்க்குறாரு 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நோய் நொடி ரொம்ப வழக்குகள் இருந்தால் கூட அதன் மூலிமா நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும். இப்போ அந்த 7ஆவது இடத்தை பார்க்குறது ரொம்ப நாளாக திருமண பேச்சுகள், தடைப்பட்ட திருமணம், தாமத திருமணம், 2வது திருமணம், அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்தபடியாக பார்க்க போனோம்னாக்கா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ வெளிநாட்டு வழி, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறன்றாங்க. இப்போ ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, அதாவது அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய, அந்நிய செலாவணியில் இருக்கிறவங்க, பணம் பார்க்குறவங்க, அதன் மூலயமா தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமையும். இந்த செவ்வாய் பயிற்சி வரைக்கும் நம்ம செவ்வாய் பயிற்சி அடைய போகிறது கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு திருமண பேச்சுகளில் முன்னேற்றம் ஏற்படுறது, தடைப்பட்ட திருமணங்கள் கைக்கூடி வரணுமாங்கிறது, குழந்தைகள் வழி விஷயத்தில் நல்ல அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்கணுமாங்கிற விஷயங்கள் இருந்த எல்லாமே ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு. இந்த குரு கேது சமூகம், இந்த குரு பேச்சிலிருந்து கேது 5ஆம் பார்வை பார்க்குறாரு. இப்போது 7ஆம் பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் எதுன்னு பார்த்தா உங்களுக்கு 3ஆம் பாவம் புதனோட விழா வரும். அவர் பார்த்தா லக்கணத்திலே உங்களுக்கு ராசிக்கே லக்கணத்திலே இருக்காரு, கடக லக்கணம் கடக ராசியிலே இருக்காரு. இப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறது அற்புதமான காலகட்டம். அவர் 9ஆம் பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம் இல்லையா, அது அந்த வழியில் இந்த ரொம்ப நாளாக, அதாவது முதிர் கன்னிகள், ஏதோ ஒரு தோசம், ஏதோ திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். ஆடி ஆவணிலாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிடும். எட்டில் வந்து சனி வக்ரமாக வராது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழி செலவுகள், மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கடகலக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் வந்து நிறைய மருத்துவ செலவுகளை சந்திச்சிருப்பீர்கள். அதுக்கு வந்து இப்போது அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு காணப்படும். இது வேணாம் விட்டுங்க, அதிலிருந்து வந்து நிறைய ரிலீஃப் ஆகிடும். இந்த வியாதி வந்து ரொம்ப நாள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தீர்வு கண்டிப்பாக அந்த 4.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். நவம்பர் 15க்குள்ளே அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பான தீர்வு கிடச்சிடும். நான் வந்து மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு மேல் படிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து அற்புதமான காலகட்டம். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கணனி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த ஆடி மாதம். இந்த 1/8/2024 சுக்கிர பேச்சு ஆகிறாரு. அதாவது சிம்மத்துக்கு வரப்போகிறாரு. அந்த செகண்ட் ஹவுஸ் இல்லையா, அதை வந்து தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு வராரு. தனக்காரகன் குருவும் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபேவரட்டாக இருக்கார். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த கோள்களுடைய சாரங்கள் வந்து அமைப்பாக போய்கிட்டு இருக்கு அந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு. ஸோ நம்ம வந்து எனக்கு வந்து தசாபுத்தி வந்து கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருக்குது. அது வந்து தசாபுத்தி வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா அந்த கோச்சாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கி விட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான அற்புதமான காலகட்டங்கள். ஒரு செயலை செய்யும் போது இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கெல்லாம் நிறைய முன்பின் யோசிக்கிறது, நிறைய மன உளைச்சலாகிறதுலாம் இருக்கும். உங்கள் பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் சனி வக்ரம் அடைஞ்சிருந்தாலும் இப்போ சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஒரு ஜாக்பாட். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம என்னோடய பட்ஜெட்டில் வந்து சனி பகவான் வந்து யாருன்னு பார்த்தா கர்மக்காரன், ஜீவனத்துக்கு சொந்தக்காரர். ஒரு நிலையான தொழில் அமைப்பு இல்லாமல் இருந்தது எனக்கு அப்படின்னா இப்போ சனி வக்ரகதியில் இருக்கார் இல்லையா 4.5 மாதத்துக்கு இப்போ வந்து நல்ல தொழில் மேம்படும், நல்ல வேலை கிடைக்கும். இந்த வேலையில் ஈடுபாடு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வேறு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். நான் வந்து ப்ரைவேட் பேங்க் செக்டரில் இருக்கிறேன் அப்படின்னா வேறு பேங்க்கு பேப்பர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு அமையும். தொழிலை விரிவு செய்வதை விட்டு இருக்கிற தொழிலை எப்படி பார்க்கணுன்ற முறையாக செயல்படுங்க. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் கைகூடி வரப்போகுது. குழந்தைகள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக செவ்வாயும் குரு உங்களை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த பிரச்சனைகள், சொத்து தகராறு பிரச்சனைகள், அந்த மண்மனை வித்தது போனதுக்கெல்லாம் வந்து அற்புதமான தீர்வு இந்த ஆடி ஆவணியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு வந்து உங்கள் 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறார். 3ஆம் இடத்தை முயற்சி சார்ந்த பார்க்குறாரு. அங்கே கேது இருக்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் டாப்அப் பண்ணி ஒரு பக்கம் அந்த கடனை வாங்கி அந்த கடனை கொடுத்துக்கிட்டே வருது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் அற்புதமான காலகட்டம். நல்லா வாங்கி விற்கிறது, நல்ல படம் பார்க்குற அற்புதமான காலகட்டம் தான் இது. அரசியல்வாதிகள்லாம் சொல் வண்ணம் செயல் இல்லையா, அதெல்லாம் வந்து சிறப்பாக கடகலக்கணம் கடகராசியில் இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு சனி வக்ரமாக இருக்கிறதுனால அவங்க பர்ச்சாட்டில் சனி வக்ரமாக இருந்தால் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, மக்கள் மத்தியில் செல்வாக்கெல்லாம் கூடும். இப்போ மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தோன்னா எதிர்பார்த்த ஒரு வேலைகள் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அமைப்புகள் ஏற்படும். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கூட ஒரு 5 மாதம் 6 மாதம் வெளிநாட்டுக்கு போகிறன்றவங்களாம் அந்த கடகலக்கண கடகராசிக்காரங்கள்லாம் சூப்பராக வேலை செய்யும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா குரோத்தோட ஃபியூச்சரை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள். 8ல் அட்டம சனியாக வந்து எனக்கு பெரிய பிரச்சனைலாம் பண்ணுதுன்றவங்களாம் ஒரு 4 மாதம் ரிலீஃபாக இருந்துட்டு ஃப்ரீயாக இருங்க. நல்லா ஒரு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். இடம் விட்டு இடம் போகிறது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னாக்கா உங்களுடைய தசாபுத்தி நல்லா ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்னாக்கா 9ல் ராகு இருந்து உங்களுடைய மனசு வந்து நிறைய மன உளைச்சல்லாம் இருந்திருப்பீங்க. அதிலிருந்து ரிலீஃப் ஆகிடலாம். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும், மன்னிச் செலாவணி பெருகும். நம்ம இந்தியாவுக்கே கூட நம்ம இந்தியன்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவே கூட அன்னிச் செலாவணி ஈட்டத்தில் இந்த 4.5 மாதத்தில் ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சி போக்கே ஒரு பெருசாக இருக்கும். ஸோ கடகலக்கண கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வழி தொடர்பு, பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது, இந்த கணனி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த குரோதி வருடத்தில் ஆடி மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பேச்சை 2ஆம் இடத்துக்கு வர்றது, 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாய் உட்காந்துக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. ஒரு தனஸ்தானம் இல்லையா, பணம் இல்லையா, இன்றைக்கி வந்து உலகமே வந்து பணத்தை எதிர்பார்த்துட்டு இல்லை, பணத்தை நோக்கி தான் நம்மளாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஓடுறதுல உங்களுக்கு 4.5 மாதத்தில் அட்டம சனியாக இருந்த வீண் விரைய செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. ஸோ இந்த அற்புதமான காலகட்டங்களில் பார்த்தோன்னா குரோதி வருடத்தில் ஆடி மாதத்தில் கடகராசி கடகலக்கணத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வாங்கின கடன் வாங்க போகிற கடத்துக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பான ஒரு அமைப்பாக வரப்போகுது. உங்களுக்கு வீட்டை மாற்றுறது, வீட்டில் இருந்து அது மூலயமா பணம் வர்ற விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. ஆக இந்த குரோதி வருடத்தில் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அனைத்து நேயர்களும் சுகமுடன் இன்பமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.